இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. காசாவிலே இருக்கக்கூடிய அல் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திலே புதிதாக 3 பாரிய மனித உடல்கள் புதைக்கப்பட்ட புதைகுழிகளை கண்டுபிடித்திருப்பதாக அல் ஷிஃபா மருத்துவமனை அறிவித்திருக்கிறது. இதுவரைக்கும் காசாவினுடைய எந்த பகுதிகளையாவது இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதா என்றால் அது இல்லவே இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையை கோடிட்டு காட்டுகிறது பிரஸ் டிவி. அங்கே இஸ்ரேல் செய்கிற அநியாயங்களை எங்களால் செய்ய முடியாது. எங்களுடைய கமாண்டர்ஸ் எங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க, நாங்க அதை செயல்படுத்த முடியாது. எங்களுக்கு குறைந்தபட்ச மனித நேயம் இருக்கிறது. கஸ்ஸாமோடு சண்டை விடுக்கிறோம், அல்குதுஸோடு சண்டை விடுக்கிறோம் என்று எங்களை அனுப்பிவிட்டு அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிக்க சொல்கிறீர்கள், அப்பாவி பொதுமக்களுடைய ஜனாசாக்களை வெட்டி சாய்க்க சொல்கிறீர்கள். இதையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது. எவ்வளவு ஒரு கேனத்தனமான பேச்சு. ஒரு பிரான்சினுடைய தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறான். ஒரு நாட்டில் உலகமே இப்ப பார்த்துக்கிட்டு இருக்குது இவனைத்தான். அதாங்க ஆச்சரியம். இந்த சமகாலத்தில் நம்ம வாழ்ற இடத்துல இந்த மாதிரி சில தலைவர்கள் இருக்காங்க, நாடுகள் ஆட்சியாளர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசாவிலே இடம்பெற்று வரக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிற இந்த நேரத்திலே காசாவிலே போர் முடிவுக்கு வராதா என்கிற ஒரு பாரிய கேள்வியும் பலர் மத்தியிலே எழுப்பப்பட்டு வருகிறது. சர்வதேச ஊடகங்களே அந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. யுத்தத்தை நிறுத்துமாறு பல நாடுகள் கோரிக்கை விடுத்தும் நிறுத்தாமல் தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அதை எதிர்த்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில என்னவெல்லாம் நடக்கிறது 238வது நாளாக என்கிற செய்திகளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற அதே நேரம், காசாவிலே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதியதொரு சமாதான உடன்படிக்கைக்கான எங்களுடைய முன்மொழிவை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவை கத்தாரிடத்தில் கையளித்திருப்பதாக சொல்லி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு மீண்டும் ஹமாஸ் திட்டவட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்களும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்துவிட்டு இதுதான் என்று பேசுவதற்கு முன்பதாக காசாவை பாலஸ்தீனத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற வேண்டும். இந்த மாதிரியான நிபந்தனைகளுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களாக இருந்தால் முழுமையான ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹமாஸ் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக ஹமாஸினுடைய தலைவர்கள் பல பேர் இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக கலீல் அல் ஹையா பேசியிருந்தார், இஸ்மாயில் ஹனியா இன்றைக்கு பேசியிருக்கிறார். மற்ற தலைவர்கள் எல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே இது தொடர்பாக பேசி வருகிற நேரத்தில் திட்ட தெளிவாக அவர்கள் இதைத்தான் ஆரம்பம் முதல் இன்று வரை சொல்லி வருகிறார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இன்று வரைக்கும் அவர்கள் சொல்லி வரக்கூடிய செய்தியே என்னன்னா, ஒட்டுமொத்தமாக வெளியே போங்க, எங்களுக்கு எங்க நாட்டை தாங்க, தந்துட்டீங்கன்னா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் சமாதான பேச்சுவார்த்தைகள் என்ன நிலையை எட்டப் போகிறது என்பதை. ஆனால் இதற்குள் இன்னும் ஒரு சங்கடமும் ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளில் கத்தாரோடு இணைந்து செயல்பட்டது தான் எகிப்து. ஆனால் எகிப்து இஸ்ரேலுடைய பார்டர் பிரச்சனையில் தற்போது அந்த விவகாரம் உச்சம் தொட்டு கொண்டிருப்பதையும் நம்ம எல்லாம் அறிவோம். நேற்றைய நம்முடைய வீடியோவில் அது தொடர்பான விரிவான செய்திகளை நம்ம சொல்லி இருக்கிறோம். எது எப்படி போனாலும் ரஃபா பார்டர் தொடர்பாக மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவோம் என்று இஸ்ரேல் அழைப்பு விடுத்திருந்த நேரத்தில் அந்த அழைப்பை புறக்கணித்திருக்கிறது எகிப்து. புறக்கணித்தது மட்டுமல்லாமல் சைனாவில் நடைபெற்ற சீன அதிபருடனான அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையிலும் எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபதா சிசி கலந்து கொண்டிருந்தார் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிற ஒருபுறம் அவர் சீனாவுடனான
சந்திப்புக்கு போயிருக்கிறாரு. அதே நேரத்தில் இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு எகிப்து தயாரில்லை என்று இந்த நிமிடம் வரை சொல்கிறார்கள். நாளைக்கு அது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், திடீரென்று எல்லா ஒப்பந்தங்களையும் உடைத்து நொறுக்கிவிட்டு இஸ்ரேல் உள்ளே நுழைந்த காரணத்தினால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பதை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. காசாவிலே இருக்கக்கூடிய அல் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திலே புதிதாக 3 பாரிய மனித உடல்கள் புதைக்கப்பட்ட புதைகுழிகளை கண்டுபிடித்திருப்பதாக அல் ஷிஃபா மருத்துவமனை அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய சவுத் காசாவில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனை வளாகத்திலே இதே போன்று 3 பாரிய மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் நார்த் காசாவில் இருக்கக்கூடிய பைத்துலாகியா பகுதிகளில் இருக்கும் கமால் அத்வான் மருத்துவமனையில் இன்னும் ஒரு பாரிய புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொன்றிலும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல்களில் வெளியே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்கள் ஜனாசாக்களில் 30 ஜனாசாக்களில் தலைகள் இல்லை என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அந்த உடல்கள் யாருக்குரியது என்பதை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது. இது அதாவது இந்த 30 உடல்களை பொறுத்தவரையில் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திலிருந்து எடுக்கப்பட்ட உடல்களில் தான் 30 உடல்களுக்கு தலைகளை காணவில்லை என்று ஷிஃபா மருத்துவமனை அறிவித்திருக்கிறது. ஆனால் மற்ற இடங்களில் எடுத்திருக்க ஜனாசாக்களுடைய நிலைகள் என்ன என்பதை இதுவரைக்கும் பாலஸ்தீன சுகாதார பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. எது எப்படி போனாலும் இந்த சம்பவங்கள் எல்லாம் வரலாறுகளில் நாம் பார்த்தோம் என்பதை தாண்டி நிஜத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதிர்ச்சிகரமான உண்மையாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் அந்த மக்களுக்காக மறக்காமல் பிரார்த்தனை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினம் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிவாயல்களில் குனூத்து நாசிலா ஓதுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் தான், அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாயல்களிலும் பெரும்பாலான பள்ளிவாயல்களிலும் இயக்க வேதங்களை மறைந்து அத்தனை பேரும் பாலஸ்தீன விவகாரத்திற்காக குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மக்களுக்கு நம்முடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுகிற போது அந்த மக்களுக்கான விமோசனங்களாக அது மாறும். எனவே இந்த மாதிரியான அநியாயங்கள் நிறுத்தப்படுவதற்காக இடைவிடாமல் குனூத்து நாசிலாவை ஓதுங்கள் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவையொட்டி என்கிற பல முக்கியமான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், காசாவிலே பாலஸ்தீன அப்பாவிகள் பல பேர் தொடர்ந்து கொல்லப்படுகிற அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களும் இடைவிடாது தங்களுடைய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக வெளிவந்த விவகாரம் தான் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய நேஷனல் டிஃபென்ஸ் ஆலோசகராக இருக்கக்கூடியவர் தெரிவித்திருந்த கருத்து தான், இன்னும் குறைந்தது 7 மாதங்களாவது நாங்கள் ஹமாஸோடு சண்டையிட வேண்டி வரும். அப்படி சண்டையிட்டால் தான் ஓரளவுக்கு நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இன்னும் 7 மாதங்கள் சண்டை நடைபெற வேண்டி வரும் என்பதிலிருந்து ஹமாஸ் அங்கு எவ்வளவு பெரிய தாக்கம் செலுத்துகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். தயவு செய்து ஈரானா, சவுதியா அல்லது கத்தாரா, எகிப்தா என்கிற அந்த பேதங்களை எல்லாம் விட்டுட்டு அங்கு நடைபெறுவது மனித பேர் அவலம் என்பதை மாத்திரம் கவனத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சவுதிக்கு ஆதரவான சாரார் உட்கார்ந்துக்கிட்டு ஹமாஸை திட்டுவதும் அல்லது ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் ஈரானுக்கு ஆதரவானவர்கள் சவுதியை திட்டுவதும் என்பதை தாண்டி நம்மை பொறுத்தவரையில் 2 சாராரிலும் யார் பாலஸ்தீனத்துக்கு உதவுகிறார்களோ அவர்களை நாம் பாராட்டுவோம், வாழ்த்துவோம் என்பதிலே எந்த மாற்று கருத்துமில்லை. பாலஸ்தீன விடுதலை என்கிற புள்ளிதான் நமக்குரிய புள்ளியாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சொன்ன கருத்து இருக்குதா இல்லை, 7 மாதங்கள் வரைக்கும் இந்த தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த காசாவில் குறிப்பாக ரஃபாவில் பாலஸ்தீன மக்கள் அதிகமாக
தொடர்ச்சியாக தற்போது தாக்குதலுக்கு உள்ளாகிற அதே நேரம் பல ஊடகங்களை நீங்க எடுத்துக்கிட்டாலே காசா காலி இத்தோட முடிஞ்சி என்கிற செய்திகளை எல்லாம் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது, பொதுமக்களை அழிக்கிறது, கட்டிடங்களை அழிக்கிறது. அதை நாம இன்னைக்கு 238 நாளாக சொல்லி வர்றோம். அவங்களுக்கு துவா கேளுங்கிறோம், குனூத்து நாசிலா ஓதுங்கிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் காசாவினுடைய எந்த பகுதிகளையாவது இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதா என்றால் அது இல்லவே இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தை இப்ப நம்ம நாட்டில எல்லாம் யுத்தம் நடந்தது. யுத்தம் நடக்கும்போது ராணுவம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க இதை பிடிச்சிட்டோம் அதை பிடிச்சிட்டோம் அறிவிப்பாங்க. இன்றைய தினம் இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இன்றைக்கு டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க, உக்ரைனுடைய கிட்டத்தட்ட 800 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இடங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். 800 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பகுதிகளை நாங்கள் எங்களுடைய ரஷ்ய ராணுவம் கையகப்படுத்தி இருக்கிறது, எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி இன்று வரைக்கும் இஸ்ரேல் நாங்க நார்த் காசாவை எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம், அல்லது சென்ட்ரல் காசாவை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம், அல்லது சவுத் காசாவை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம், கான் யூனிஸ் எங்க கண்ட்ரோல்ல இருக்குது, பைத்துலாகியா எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, இப்படி எந்த அறிவித்தலையாவது பார்த்தீங்களான்னா எந்த அறிவித்தலையும் நீங்கள் பார்க்க முடியாது. மொத்தத்தில் இஸ்ரேல் ஜெயித்ததாக இந்த உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல நிறைய ஊடகங்கள், யூடியூபர்ஸ், இஸ்ரேல் ஜெயித்து விட்டது, அது எல்லாத்தையும் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பொதுமக்களை கொள்வதை வீரம் என்று பல பேர் பெயர் தாங்கிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்னன்னு கேட்டால், இதுவரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் தொடர்ந்து சண்டை தான் நடைபெற்று வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது காசாவினுடைய நார்த் காசா பகுதிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. ஷேக் ரதுவான் பகுதிகள், அதே போல ரமால் பகுதிகள், பைத்துலாகியா, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா பைத்துலாகியா பகுதிகளில் நடைபெறக்கூடிய சண்டைகள், அங்கே எரித்து சாம்பலாக்கப்படக்கூடிய மெர்காவா டேங்குகளுடைய நிலைகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த பகுதி உட்பட இது நார்த் காசாவினுடைய பகுதியை நீங்க பார்க்குறீங்க. இந்த காசாவினுடைய முடிவு இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் தான் காசாவினுடைய அந்த ஆரம்ப கட்டமாக இருக்கிறது, வடக்கு காசாவாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வடக்கு காசாவினுடைய பகுதிகள், நார்த் காசா இந்த பகுதி முழுவதுமாக. இந்த நார்த் காசா பகுதிகளில் தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருகிறது. ஷேக் ரதுவான் பகுதியோ அல்லது பைத்துலாகியா பகுதியோ அல்லது பைத் ஹனூன் பகுதியோ, எந்த ஒரு பகுதியோ, இது ஜபாலியா இந்த பகுதியோ, எந்த பகுதிகளையுமே இதுவரைக்கும் காசாவினுடைய ஒரே ஒரு பகுதி கூட மொத்தமாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதான் திட்ட தெளிவான உண்மை. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நீங்க பார்க்கலாம், இப்ப நான் காட்டியது நார்த் காசாவினுடைய பகுதிகள். அதே போன்று இங்க நீங்க பார்க்கலாம் சவுத் காசாவினுடைய பகுதிகள் இங்கே காட்டப்படுகிறது. இது இந்த ரஃபா பார்டர், நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து நம்ம பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ரஃபா பார்டருடைய காட்சிகள் தான் இந்த இடத்துல பார்க்குறீங்க. இது ரஃபா, இங்க இருக்கு ரஃபா பார்டர். இந்த இடத்துல இருக்கும்போது இது அப்படியே இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சவுத் காசாவினுடைய பகுதிகளாக இருக்கிறது. இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய சண்டைகளுடைய காட்சிகளை தான் நீங்கள் இதில் பார்க்க முடியும். முழுவதுமாக இந்த ஏரியாக்களையும் சண்டை நடைபெற்று வந்தாலும் இதிலையும் எந்த ஒரு பகுதியையும் இதுவரைக்கும் இஸ்ரேல் கைப்பற்றவில்லை. கைப்பற்றிட்டாங்கன்னு சொன்னால் ஓகே, அவங்க கைப்பற்றிட்டாங்கிறத அவங்களும் சொல்ல போறாங்க, அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் சொல்றாங்களோ இல்லையோ, வார் கண்காணிப்பு அமைப்புகள் கண்டிப்பாக அதை சொல்லும். ஆனால் எந்த பத்திரிகையாவது, சர்வதேச ஊடகங்களாவது, அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களாவது அவங்க கைப்பற்றிட்டாங்கன்னு சொன்னாங்களான்னா எதையுமே அவர்கள் சொல்லவில்லை. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக பெரும் வெற்றியாகவும் இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இதெல்லாம் காசாவினுடைய பகுதிகள். இந்த பகுதிகளில் எல்லாம் சண்டை நடைபெறுகிறது, கட்டிடங்களை இஸ்ரேல் அழித்திருக்கிறது, மக்களை கொன்று குவித்திருக்கிறது. இதே நேரத்தில் தொடர்ந்து இஸ்ரேலோடு எதிர்த்தாக்குதலை அங்கிருக்கக்கூடிய போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் முழுவதுமாக. இது என்னன்னா, இதை நம்ம எதுக்கு எடுத்து காட்டுறோம்னு சொல்லி சொன்னா, காசா இதோட முடிஞ்சு காலின்னு சொல்றாங்களே, காலி என்று யாரு சொல்லணும்? இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரே இன்னும் 7 மாசம் சண்டை நடக்கும், அப்பதான் நாங்க இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்ங்கிறாரு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் காலி, மொத்தமாக அடிச்சிட்டாங்க, தூக்கிட்டாங்க. மொத்தமாக யார் அடிக்கிறாங்க? பொதுமக்களை கொன்று குவிக்கிறார்கள். அதை செய்யாதலான்னு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை
செய்யாதடான்னு தான் குனூத் ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அதை செய்யாதடான்னு தான் அவனுக்கு எதிராக துஆ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது பொதுமக்கள் தொடர்பான விவகாரம். சண்டை என்ன நிலைமையில் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, எல்லா இடத்திலையும் அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் 100% சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு பகுதியையும் இதுவரைக்கும் இஸ்ரேல் கைப்பற்றவில்லை. எந்த ஒரு பகுதியும்னா வெறும் ஒரு 10 கிலோமீட்டரை கூட எங்கட அண்ட கண்ட்ரோல்ல இருக்குது என்று சொல்லி அவர்கள் அறிவிக்கவில்லை. ஏன்னா அவர்களுடைய ராணுவ முகாம்களை காசாவுக்குள்ள அமைச்சிருக்கிறாங்க, ராணுவ தலைமையகங்களை கூட அமைச்சிருக்கிறாங்க. அமைத்த இடங்களிலும் தொடர்ந்து மரண அடி அவர்களுக்கு விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நம்ம இந்த ஆரம்பத்திலிருந்து சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இவ்வளவு பேர் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்னடா அந்த அடிக்கிறான் இந்த அடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்த்து இன்னும் சில சகோதரர்கள், ஏன் மாற்று மத சகோதரர்கள் நண்பர்கள் கூட அங்கே நடக்கிற தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்க சுதந்திர போராட்ட வீரர்கள் எப்படியெல்லாம் தாக்குகிறார்கள் என்பதை. மற்ற ஊடகங்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய தாக்குதலை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப என்னன்னா, அவ்வளவு தாக்குதல் நடக்குதுங்கிறீங்க, பொதுமக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பொதுமக்களும் கொல்லப்படுறாங்க சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அங்க அவ்வளவு பேரை பொதுமக்கள் அவன் அழிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவங்க இஸ்ரேல் ராணுவத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டுமே அங்கே நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனா என்னன்னா, அந்த எப்பொழுதுமே அடி வாங்கிய பழக்கப்பட்ட, அதையே கேட்டு கேட்டு பழக்கப்பட்டவர்களுக்கு திடீரென்று அடி கொடுக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் இந்த ஆரம்ப கட்டத்தில் கூட ஹமாஸ் அடி வாங்குறாங்கன்னு எல்லோரும் சொல்லும் போது எல்லாரும் பாவமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறானே அடி வாங்குறானு நினைச்சியல்ல. ஆனால் அவன் திருப்பி கொடுத்ததுக்கு பிறகு அந்த காட்சிகளை பார்த்ததுக்கு பிறகு தானே நம்பினோம். இப்படி பேசுகிறவர்கள் தயவு செய்து அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தை போய் பாருங்க, அது இல்லாத மற்ற பல ஊடகங்களை, அரபு ஊடகங்களை போய் பாருங்க. ஏன் சில ஆங்கில ஊடகங்கள் கூட தற்போது இந்த மாதிரியான செய்திகளை, குறிப்பாக ரஷ்யாவினுடைய ஸ்புட்னிக் போன்றவர்கள் பல செய்திகளை இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப எல்லாம் ஊடகமே மாறி நிக்குது பாவா, ஊடகமே ஒரு பக்கம் நிக்கல, தெளிவாக செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. எனவே அடி வாங்கிய பழக்கப்பட்டவர்கள் அடி கொடுப்பதை நம்புவதற்கு கஷ்டப்படுவார்கள். அதற்கு நான் பொறுப்பல்ல. அங்கே நடக்கிற விவகாரங்களை திட்ட தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பின்னாடி சில வீடியோக்களை காட்டியிருக்கிறோம், அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையை கோடிட்டு காட்டுகிறது பிரஸ் டிவி. பிரஸ் டிவி இதுக்காக தனியான ஒரு ஆர்டிக்கலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இவர்கள் வெளியிட்டிருப்பதை தொட்டு அது இல்லாமல் தனியாக அல் மையாதீன் போன்ற செய்தி தொலைக்காட்சிகளும் இந்த செய்திகளை சில எக்ஸ்ட்ரா விளக்கங்களோடு வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்தமாக என்ன செய்தியாக வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால், காசா பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கு எதிரான அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கக்கூடிய பல பேர் நாங்கள் யுத்தத்திற்கு வரமாட்டோம் என்று அடம்பிடித்து ஒதுங்குகிறார்கள் என்றும், அப்படி அடம்பிடித்து ஒதுங்கக்கூடியவர்களை தொடர்ந்து கைது செய்கிறது இஸ்ரேலிய ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த காசா மீதான யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பட்டாலியன்ஸ் உள்ள வந்தாங்க, நிறைய ரிசர்வ் ஃபோர்ஸஸ் எல்லாம் உள்ள வந்தாங்க. இப்ப அப்படியான ஃபோர்ஸஸ்கள் எல்லாம் பெரிய அளவில் சொல்லப்படுகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. வான்வழி தாக்குதல்கள் ஊடாகத்தான் நிறைய அவங்க அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கஸ்ஸாம் பிரிகேடோட மோத முடியலண்டாகும் போது அப்படியே திரும்பி பொதுமக்களுக்கு அடிப்பாங்க. இந்த அநியாயம் நடக்கும்போது பல பேர் நாங்கள் ராணுவத்தில் இருக்க முடியாது என்று காரணம் சொல்லிவிட்டு ஓடுகிறார்கள். அப்படி ஓடுகிறவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் சில காரணங்கள் ஷாக்கிங் நியூஸாக இருந்தது. ஏன்னா சில காரணங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு சோர்வாகி விட்டது, 7 மாசம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், எங்களால் முடியலைங்கிறாங்க. அது ஓகே, யுத்தத்தில் அவர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள், அது சொல்லிட்டு போறாங்க ஆயிரும். சில பேர் என்னன்னு கேட்டா, எங்களுக்கு ஹமாஸினுடைய எதிர்த்தாக்குதல்களால உயிர் பயம் இருக்கிறது. அது உண்மையாக இருக்கும். ஏன்னா சம்பளத்துக்கு வேலை செய்கிறவனுக்கும் சரித்திரம் படைப்பதற்கு வேலை செய்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹமாஸை பொறுத்தவரையில் வரலாற்றில் அவர்கள் அவர்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்கான சரித்திர வீரர்களாக அவர்கள் சண்டையிடுகிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் சம்பளத்திற்காக வேலை செய்கிறார்கள். எனவே தாங்கள் உயிருக்கு பயந்து ஓடுவதில் நியாயம் இருக்கிறது. அப்படி அவர்கள் பல பேர் ஓடுகிறார்கள். இது இந்த காரணங்களும் சொல்லப்படுகிறது. இதை தாண்டி எனக்கு மட்டுமல்ல, இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்குகிற ஒரு செய்தி இருக்கிறது. இந்த ராணுவத்திலே இருக்கக்கூடிய சில பேர் அங்கே இஸ்ரேல் செய்கிற அநியாயங்களை எங்களால் செய்ய முடியாது, எங்களுடைய கமாண்டர்ஸ் எங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க, நாங்கள் அதை அங்கே செயல்படுத்த முடியாது, எங்களுக்கு குறைந்தபட்ச மனித நேயம் இருக்கிறது, கஸ்ஸாமோடு சண்டை பிடிக்கிறோம், அல்குதுஸோடு சண்டை பிடிக்கிறோம் என்று எங்களை அனுப்பிவிட்டு அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிக்க சொல்கிறீர்கள், அப்பாவி பொதுமக்களுடைய
அவர்களுடைய ஜனாசாக்களை வெட்டி சாய்க்க சொல்கிறீர்கள். இதையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது. அப்படி செய்தால் நாங்கள் மனிதநேயத்துக்கு எதிரானவர்கள், பாலஸ்தீனத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள் தானே என்றெல்லாம் அவர்கள் பேசியதாக இன்றைக்கு ஹாரெட்ஸை ஆதாரம் காட்டி இந்த செய்திகளை பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் ராணுவத்தில் இருந்து யாரெல்லாம் விலகி ஓடுகிறார்களோ அவர்களை கண்காணிப்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு யஷ்குல் என்கிற ஒரு அமைப்பு, அவர்கள் தான் இப்படி முடியாதுன்னு ஓடுறவங்களை ராணுவம் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணுகிற ராணுவத்துக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணி இந்த முடியாதுன்னு ஓடின ராணுவத்தை மீட்டெடுக்கிற வேலையை செய்கிற ஒரு அமைப்பு தான் இந்த யஷ்குல் என்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் இருந்து எங்களுக்கு போய் யுத்தம் பண்ண முடியாது என்று ராணுவத்திலிருந்து விலகி ஓடக்கூடிய பெரும்பாலான ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன மக்களும் மனிதர்கள் தான், எனவே அவர்களை அரசாங்கம் சொல்கிறது என்பதற்காக எங்களுக்கு பச்சையாக பொதுமக்களை கொன்று குவிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியது இந்த செய்தியை பார்க்கும்போது. அது மட்டுமல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நியாயமான பணிகளை மேற்கொள்வதற்கு தான் ராணுவம் இருக்க வேண்டும், ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் அநியாயம் செய்ய தூண்டுகிறது. ஏன்னா அதில் ரெண்டு பக்கம் இருக்குதுங்க. ஒன்று, ஜியோனிஸ்டுகள் இந்த காரியத்தை முழுக்க இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்துவது ஜியோனிஸ்டுகள். இதே நேரத்தில் மார்க்கத்தோடு அவர்கள் எந்த மார்க்கத்தை நம்புகிறார்களோ அந்த மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய, நம்மளும் செத்து போன நமக்கு ஒரு மறுமை விசாரணை இருக்குது, நம்ம பரலோக ராஜ்யத்தில் மாட்டிக்கிருவோம் என்றெல்லாம் நம்புகிற ஆன்மீக எண்ணம் கொண்டவர்களும் படைகளில் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். கண்டிப்பாக இருப்பாங்களா இல்லையா? நம்ம அல்லாஹ்வை நம்பி நம்ம மக்கள் நம்ம போய் நமக்கு மௌத்தாயிட்டோம்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லது நம்முடைய பூமியாவது இந்த உலகத்தில் ஜெயிச்சிட்டோம்னா கிடைக்கும் என்று போராடுகிறதை போல அவர்களும் அப்படி போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் உலகத்துக்கே யூதர்கள் மேல ஒரு பரிதாபத்தை உண்டாக்கி அந்த ஹிட்லருடைய காலத்திலிருந்து நாங்கள்லாம் அப்பாவிகள்ப்பா என்ற அந்த பரிதாபத்தோடு இந்த இஸ்ரேல் நகர்ந்து வந்தது. இப்போ என்ன நிலைமைன்னா, அவர்களும் மனிதர்கள் தானே, அவங்கள பச்சையா கொல்ல சொல்றீங்களே, அது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி இவர்கள் வெளியேறுகிறார்கள் என்கிறது யஷ்குல் என்கிற அமைப்பு. அது மட்டுமல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே அநீதியால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்கிறது அந்த அமைப்பு. அவங்க பேட்டி எடுத்த செய்திகள் அவங்க சொல்றது மட்டுமல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1982 இந்த யஷ்குல் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு பாலஸ்தீன் இஸ்ரேலுடனான இந்த சண்டைகளின் போது அவர்கள் அங்கிருந்து வெளியேறக்கூடிய ராணுவத்திற்காக செயல்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த அமைப்புக்கு ராணுவ சேவையில் எங்களுக்கு ஈடுபட முடியாது என்று சொல்லி இந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாக, குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளாக 100க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் வந்திருக்கிறது. எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு இவங்களோட செயல்பட முடியாது என்று கோரிக்கைகள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் இன்னொரு அமைப்பும் இவர்களுக்காக செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது மெசர்வோட் என்கிற ஒரு அமைப்பு, இதுவும் இந்த ராணுவத்தில் இருந்து தப்பி வரக்கூடிய, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருந்து தப்பி வரக்கூடிய ராணுவத்தினரை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு அங்க போய் சண்டையிட முடியாது என்று சொல்லி உதவி கேட்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் காசா இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப மாதங்கள்ல சுமார் 3 லட்சம் பேர் இப்படி எங்களுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். ராணுவத்தில் 3 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க எங்களை இங்கிருந்து எடுத்துருங்க என்று சொல்லி விண்ணப்பிச்சிருக்கிறாங்க என்று சொல்லி அந்த அமைப்பு இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஏன்னா அந்த வேண்டா வெறுப்புக்கு அங்கே அவங்க கமாண்டர்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அங்கே செஞ்சுதான் ஆகணும், அந்த சண்டையை பிடிச்சி தான் ஆகணும். அவங்க ஒன்றும் நாட்டுக்காக வந்து போராடுகிறோம் அவங்க செய்யலைங்கிறது தெரியுதா இல்லையா? நமக்கு மேலிடத்துலேருந்து ஆர்டர் வருகிறது, ரஃபாவுக்கு அடிங்கன்னா அடிக்கணும், அடிக்கலைன்னா நடவடிக்கை எடுப்பான், ராணுவ கட்டளையை மீறி விட்டீர்கள் என்று நடவடிக்கை எடுப்பான். அதனால தான் 3 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க எங்களை இந்த ராணுவ சேவையிலிருந்து காப்பாத்துங்க, எங்களை வச்சு இங்கே அப்பாவிகளை கொன்றுகிட்டு இருக்கிறாங்க என்று விண்ணப்பித்திருப்பதாக குறித்த அமைப்பு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இந்த ரஃபா மேலே அட்டாக் நடக்குதா இல்லையா? இந்த அட்டாக் நடக்கும்போது இந்த அட்டாக்கை நடத்துவதற்காக அழைக்கப்பட்ட நேரத்தில் பாராடூப்பர்ஸ் படைப்பிரிவை சேர்ந்த 30 பேர் நாங்கள் இதிலே கலந்து கொள்ள முடியாது என்று அறிவித்து பின்வாங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைதில் இருக்கும்போது அவர்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்கிறது இந்த அமைப்புகள். இந்த ரஃபா மீதான அட்டாக்கு பாராடூப்பர்ஸ் படைப்பிரிவை சேர்ந்த 30 பேர் முடியாதுன்ட்டாங்களாம்.
அப்போ நிலைமையை பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய நிலை ஒரு பக்கம் உள்நாட்டுக்குள்ளே பாரிய ஆர்ப்பாட்டங்கள் எதிர்க்கட்சியால் நடத்தப்படுகிறது. அந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸ் வசம் இருக்கக்கூடிய பிணை கைதிகளுடைய உறவுகள் இன்றைக்கும் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சர்வதேச அழுத்தத்திற்கு மேல் அழுத்தம் இஸ்ரேல் மேலே வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் இராணுவம் இவ்வளவு ஏன் அடி வாங்குகிறது என்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த ஜபாலியா வாரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜபாலியா வாரில் ஈடுபட்ட 3 இராணுவ பிரிவுகள் வெளியேறி இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கு ஜபாலியா மற்ற எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு ஒரு பாரிய சண்டை நடைபெற்றிருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த சண்டைகளில் இவ்வளவு தோல்வி வருவதற்கு இஸ்ரேலுக்கு என்ன காரணம் என்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குதா இல்லையா? காரணம் என்னன்னு சொன்னால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் சண்டை பிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். மன அளவில் அவங்களுக்கு தைரியம் இல்லை. அதற்கு பல காரணங்கள். ஒன்று சோர்வு, பல நாட்கள் ஆயிடுச்சு, இவ்வளவு ஆகி நம்ம ஹமாஸை வெல்ல முடியலை என்கிற அந்த தைரியம் இழப்பு, அதையெல்லாம் தாண்டி இப்போ என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவனுக்கே தாங்க முடியலை இந்த அநியாயங்களை. இதுவெல்லாம் இஸ்ரேலுடைய தோல்வியை தொடர்ந்து காட்டுகிறது. சில பேர் என்னன்னா இஸ்ரேல் எல்லாம் தோக்குமா என்றெல்லாம் கேட்குறீங்கல்ல. 2006 ஹிஸ்புல்லாட்டே தோத்தான். 2013 ஓட விரட்டி அடித்தாங்க ஹிஸ்புல்லா. அதற்கு உதவியாக வந்த அமெரிக்காவினுடைய கப்பல் மீதே அட்டாக் பண்ணான். அதெல்லாம் இந்த தோல்வியெல்லாம் அந்த பில்டப் அது உலகத்துக்கு என்னன்னா இஸ்ரேல்னா எப்படி தெரியுமா அப்படின்ற மாதிரி பில்டப்பை காட்டி வச்சிருக்கிறானே தவிர யதார்த்தத்தில் அவர்கள் ஹிஸ்புல்லாவிடத்திலே படுதோல்வி அடைந்தார்கள் என்பது வரலாறு. அதெல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததில்லை. இந்த 2006 2011 நடைபெற்றது. இந்த வாருடைய இறுதியையும் இந்த வரலாறு பார்க்கத்தான் போகிறது இன்ஷா அல்லாஹ். இவர்களுடைய மனதைரியம் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இந்த அறிக்கைகள் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு சிக்கலில் மாட்டி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அது என்ன சிக்கல் என்று சொன்னால் சர்வதேச நீதிமன்றம் ICJ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், 2 நீதிமன்றங்கள் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, அதே நேரத்தில் நெத்தன்யாகுனுடைய வார் கேபினெட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட்டுக்கு எதிராகவும் பல தீர்ப்புகளை வெளியிட்டு இருந்தார்கள். அந்த தீர்ப்புகளை எல்லாம் வெளியிட்ட காரணத்தினால இந்த தீர்ப்பு வெளிவரதுக்கு முன்னாடியும் வெளிவந்ததற்கு பின்னாடியும் இவங்க செஞ்ச வேலை ஒன்று தற்போது சிக்கி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களுடைய செல்போன்களை இஸ்ரேல் ஒட்டு கேட்டிருக்கிறது என்கிற ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உளவு பார்த்திருக்கிறார்கள், மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இந்த போன் ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிட்டு சட்டத்தரணிகளை அவங்க மிரட்டி இருக்கிறாங்க என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்திருக்கிறது. இந்த அதாவது இவ்வளவு மிரட்டி உளவு பார்த்து இவ்வளவு ஈத்தலத்தனமான பேத்தனமான வேலையெல்லாம் செஞ்சியும் அதை மீறி சர்வதேச நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக நிற்கிறது என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த யுத்தத்தினுடைய வெற்றிங்கிறது கிரவுண்டு வெற்றி மட்டுமல்ல, கிரவுண்டில் ஜெயிச்சிட்டோங்கிற கொடிய நற்ற வெற்றி மட்டுமல்லங்க, சர்வதேச அளவில் யூதர்கள் யார் என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. படு கேவலப்பட்டு நிற்கிறார்கள், அவர்களுடைய இனத்திற்கே அசிங்கத்தை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இதுவெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த உளவு பார்க்கறதுல, அதாவது உளவு பார்க்கறது கள்ளத்தனமா எதையாவது ஒரு சாஃப்ட்வேரை போட்டு இந்த மாதிரி ஒட்டு கேட்கறதுல யார் செய்கிற வேலையெல்லாம், இதெல்லாம் ஒரு ஆம்பளை செய்கிற வேலையா, அதெல்லாம் ஒரு அறிவாளி செய்கிற வேலையா, இதெல்லாம் ஈத்தலத்தனமான வேலை. இந்த வேலையை பார்க்குறதுல உலகத்தில் இவங்க தான் முன்னணியில் நிற்பாங்க. அதாவது பெரிய அவங்க சொல்கிற மாதிரி அந்த பில்டப் எல்லாம் கிடையாது. என்ன பில்டப்னா இந்த மாதிரி ஒத்து கேட்கறது, என்னென்ன கேட்கறது, இந்த மாதிரியான விஷயம் இருக்குதுல்ல, இதெல்லாம் யார் செய்வான்றது உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. அந்த வேலையை இவங்க தான் பார்ப்பாங்க. அது நமக்கு தெரியும். இந்தியாவில் பெகாசஸ் சர்ச்சை எவ்வளோ பெரிய சர்ச்சைன்னு, ராகுல் காந்தி அளவுக்கு பேசிய சர்ச்சை அது. என்னன்னா இஸ்ரேல்கிட்ட இருந்து அவங்க அந்த சாஃப்ட்வேர் வாங்கினாங்கன்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்களை ஒட்டு கேட்பதற்கான ஒரு சாஃப்ட்வேர். அதை ஃபோனில் போட்டுவிட்டா ஃபோனில் அது இருக்குதான்னு கூட தெரியாது. ஆனால் அது என்ன செய்யும்னு கேட்டால் அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். அதில் இருந்து என்ன செய்வாங்கன்னா தேவையான தகவல்கள் யாரோட பேசுகிறா என்ன ஏதுன்னு எடுப்பாங்க. அந்த மாதிரி வேலைகளை, இழிவான ஈத்தலத்தனமான வேலைகளை இவங்க செய்வாங்க. இப்போ கூட ஒரு சர்ச்சை என்ன உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களை
கண்டறிவதற்காக ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதற்கு மெட்டாவினுடைய உதவி கோரப்பட்டிருக்கிறதான செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அதை கரெக்டாக அதனுடைய தரவுகளை மொத்தமாக எடுக்க முடியலை. இன்ஷா அல்லாஹ் தனியாக அதனுடைய தரவுகள் எடுத்து நம்ம சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் மெட்டாவினுடைய உதவி கோரப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம இவ்வளவு காலமாக பார்த்து வர்ற அடிப்படை நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலான அரபு நாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இந்திய, இலங்கை இந்த மாதிரி மக்கள், அதே நேரத்தில் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மெட்டாவினுடைய வாட்ஸ்அப் நம்மக்கிட்ட பிரபலம். நம்மக்கிட்ட இந்த டெலிகிராம் எல்லாம் பெரிய அளவில் நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனால் டெலிகிராம் யார்கிட்ட ஃபேமஸாக இருக்கும்னா அரபு நாடுகளில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதே நேரத்தில் ரஷ்யா மாதிரியான இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து டெலிகிராம் தான் ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா அது ரஷ்யா பேஸாக இருக்கிறதுனால அதை இவங்க உள்ள பூந்து எதையும் கண்டுபிடிக்க முடியல. டெலிகிராமில் யார் யார் தலைவர்கள் பேசிக்கிட்டா கூட அதை இவங்களுக்கு உள்ள பூந்து என்ன பேசுகிறாங்கிறதெல்லாம் கண்காணிக்க முடியாமல் இருக்குது. அப்போ டெலிகிராமும் இல்லாத, வாட்ஸ்அப்பும் இல்லாத புதுதாக எதையாவது ஒன்றை போட்டுவிட்டு அதில் தலைவர்களும் உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னால் கண்காணிச்சுக்கலாம்ல. அப்படி கூட ஒரு திட்டத்தை இவர்கள் செய்திருக்கலாம். இது என்னன்னா, டேய் என்ன பாடுடா படுவுரிய இந்த மாதிரி இருக்குதா இல்லையா? ஒரு நாங்கள் இந்த யுத்தம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா யஹ்யா சின்வாரை அங்கு கண்டோம், இந்த இங்கே கண்டோம், அந்த சந்துக்குள்ளே பார்த்தோம், இந்த பொந்துக்குள்ளே பார்த்தோம், இப்படி எல்லாம் சொன்னாங்க. யஹ்யா சின்வார் போகிற காட்சியை பாருங்கள்ங்கிற வரைக்கும் சிசிடிவி கேமரா அது நீங்கள் பார்க்கணுன்றதுக்கே அவங்க விட்டுட்டு போனதுடா. அது அப்படியெல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் காட்டினாங்க. யஹ்யா சின்வாருடைய வீட்டு அழிச்சோம்னு 5 வீடியோ போட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வீடு கொஞ்சமாவது சென்ஸ் வேணாமா? இவ்வளவு பெரிய ஒரு வாருக்கு தயாரான ஒரு இராணுவத்தினுடைய மாஸ்டர் மைண்டாக இருக்கிற யஹ்யா சின்வார் இவங்க சொல்ற மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதுக்குள்ள தான் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? யோசிக்க வேணாம். கேட்குறவன் கேனப்பயலாக இருந்தால் கிணத்துக்குள்ள திமிங்கிலம் இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இவங்க கிணத்துக்குள்ள திமிங்கிலம் இல்லை, அதை விட வேற ஏதாவது இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்படியான என்ன உலகத்தை நம்ப வைக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி சாஃப்ட்வேரை போட்டு நாங்கள் அப்படி பண்ண போகிறோம். எதையாவது பண்ணு, முதல்ல ஹமாஸினுடைய தலைவர்களை பிடிக்க முடியுமான்னு பாரு. கதையா பீலாவா விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறத மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் இன்னொரு சிக்கலும் உருவாகி இருக்குது. என்ன சிக்கல் உருவாகி இருக்குன்னு கேட்டால், நெத்தன்யாகுவை எதிர்க்கக்கூடிய போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களை வந்து கண்காணித்ததாக, உளவு பார்த்ததாக இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத் மேலே பெரிய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஷின்பத்தினுடைய தலைவர் வந்து எங்களுக்கு யாரும் அழுத்தம் தரக்கூடாதுங்களாம் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா இதுதான் வேலை, அவனுக்கு பின்னாடி போ, இவனுக்கு பின்னாடி போ, பாரு, இது இந்த வேலை. யாருன்றது தெரியுதா இல்லையா? உலக அளவில் கேவலப்பட்டு நிற்கிறது இவர்களுடைய செயல்பாடுகள் என்பதை நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் இன்றைக்கு பிரான்ஸ்ல ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம், TF1 என்று சொல்லக்கூடிய பிரான்சினுடைய தொலைக்காட்சிக்கு எதிராக இன்றைக்கு ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருப்பதாக AFP செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய இந்த சண்டை தொடர்பாக நெத்தன்யாகுவிடத்தில் அந்த தொலைக்காட்சி TF1 என்கிற தொலைக்காட்சி ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பேட்டி எடுத்ததுக்கு எதிராகவே பிரான்ஸ்ல ஆர்ப்பாட்டம் தொலைக்காட்சிக்கு வெளியிலே ஆர்ப்பாட்டம், தொலைக்காட்சி சேவைக்கு வெளியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காசா பாரிஸ், அதாவது பாரிஸ் காசாவோடு இருக்கிறது, பாரிஸ் காசாவோடு இருக்கிறது என்கிற வாசகங்களை சுமந்திருந்தார்கள். போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரும் கோஷமிட்டார்கள் என்பது மட்டுமல்லாமல், நெத்தன்யாகு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நெத்தன்யாகு 2 விஷயம் சொல்லி இருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, நாங்க அங்க 36,000 பேரை கொண்டோம்னா அதில் 2-3,000 பேர் தான் வந்து பொதுமக்கள், மற்ற அத்தனை பேருமே வந்து ஹமாஸு. இவன் கிறுக்கனா அல்லது அந்த கிறுக்கனா என்னன்னு புரிய மாட்டேங்குது. பாருங்க எவ்வளவு ஒரு கேனத்தனமான பேச்சு. ஒரு பிரான்சினுடைய தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறான். ஒரு நாட்டில் உலகமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது இவனைத்தான். அதாங்க ஆச்சரியம். இந்த சமகாலத்தில் நம்ம வாழ்கிற நேரத்தில் இந்த மாதிரி சில தலைவர்கள் இருக்காங்க, நாடுகள் ஆட்சியாளர்கள். உலகமே தங்களை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சியும் கிறுக்குத்தனமான வேலைகளை செஞ்சு ட்ரெண்டாக நினைக்கிறது. அந்த மாதிரி இவன் போய் பேட்டியை கொடுக்குறான் பாருங்க. கொல்லப்பட்டது 2-3,000 பேர் தான் வந்து பொதுமக்கள், மற்ற எல்லாமே ஹமாஸு. அண்ட் அங்கே அஃபீஷியல் ரெக்கார்டே வந்து 15,000க்கு மேற்பட்ட சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2-3,000 சரி 2-3,000 கழிச்சிருவோம், அப்ப மீதி 10,000 அந்த சிறுவர்களும் ஹமாஸா என்கிற கேள்வி வருதா இல்லையா? 10,000க்கு மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 6,000க்கு மேற்பட்ட தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். இவங்கெல்லாம் யாரு? இவங்களும் ஹமாஸா?
அவனை அந்த அரண்டவன் கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சள் என்று சொல்ற மாதிரி எதை பார்த்தாலும் ஹமாஸ், அவனை பார்த்தா ஹமாஸ், இதை பார்த்து அங்க இருக்க நிறைய பேர் செத்து போய்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இவன் பேட்டி கொடுத்தானுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு பாரிஸிலே பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் ஜபாலியாவில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மொத்தமாக பின்வாங்கி விட்டது. ஜபாலியாவில் இருந்து அவர்களுடைய 3 ராணுவ பிரிகேட்ஸை மொத்தமாக அவங்க வியாழக்கிழமையோட ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா ஜபாலியா பார்டர்ல ஒரு பாரிய சண்டை நடைபெற்றதை தவிர ஜபாலியாவுக்கு உள்ள எந்த சண்டையும் நடைபெறவில்லை. ஆனால் வான்வழி தாக்குதல்களை ஜபாலியாவில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட கட்டிடங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இந்த ஒரு சில கிட்டத்தட்ட 20 நாட்களுக்குள்ளாக அளித்திருக்கிறது என்கிறது ஐநாவுடைய தரவறிக்கைகள். ஐநா அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் எல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு காலம் நடந்த சண்டைகளில் ஜபாலியா தாக்குதல் தான் மிக கடுமையான தாக்குதல் என்கிறது வார் கண்காணிப்பு அமைப்பு. காசாவுக்குள்ள நடைபெற்று வருகிற சண்டை நேருக்கு நேர் வார் நடக்குதா இல்லையா? இந்த இஸ்ரேலுக்கும் கஸ்ஸாம் பிரிகேடுக்கும் இடையில் நடக்கிற சண்டைகளில் மிக கடுமையான தாக்குதல் என்று எதை வர்ணிக்கிறாங்க என்று சொன்னால் இந்த ஜபாலியாவில் நடைபெற்ற இந்த தாக்குதல் தான் மிக கடுமையான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் தான் அந்த தாக்குதல்கள் மொத்தமாக நடைபெற்று வந்தது. இந்த தாக்குதலில் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால் இந்த யுத்தத்தில் 3 ஹமாஸினுடைய மிக முக்கியமான பட்டாலியன்ஸுகள் மொத்தமாக சண்டையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். ஜபாலியாவை பாதுகாப்பதில் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். கடைசியில் ஜபாலியாவை மீட்டிருக்கிறார்கள் என்கிறது வார் கண்காணிப்பு அமைப்பு. இப்போ ஜபாலியா யார்கிட்ட இருக்குது? ஹமாஸ்கிட்ட இருக்குது. ஹமாஸ் தோத்து இருந்தா இப்போ அவன்கிட்ட இருந்திருக்கனே. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிக்கைகளுடைய காட்சிகளை நம்ம இதில் பார்க்க முடியும். ஹமாஸ் அதே நேரத்தில் ஹமாஸோடு ஒட்டிய மற்ற அதாவது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராளி படைகள் எல்லாம் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்குகிற அளவுக்கு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் ஜபாலியாவில் மீண்டும் பலம் பெற்றிருக்கிறார்கள் என்கிறது வார் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் ஜபாலியாவை சுற்றிலும் மொத்தமாக ஹமாஸ் தன்னுடைய படைகளை நகர்த்தி வைத்திருக்கிறார்கள். எனவே ஹமாஸ் மீண்டும் அந்த பகுதிகளில் மீண்டெழுந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க இன்னைக்கு சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம மிக தெளிவாக போருக்கு பின்னாலும் இந்த யுத்தம் முடிவுற்றதற்கு பிறகும் பாலஸ்தீனம் எங்கள் கைகளில் தான் இருக்க போகிறது. எங்கள் மக்களோடு இணைந்து நாங்கள் தான் அங்கே உங்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்த இருக்கிறோம் என்று இன்றைக்கும் ஹமாஸ் திட்ட தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரம் இன்றைய தினம் பல தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு காசாவுக்குள் என்ன தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக மிக முக்கியமான இன்னொரு செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சேர்ந்து இன்றைக்கு ஹூதிகளுடைய பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 16 பொதுமக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹூதிகள் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சேர்ந்து கடலில் நின்று தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதில் தான் இந்த தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டதோட இன்றைக்கு உடனடியாக ஹூதிகள் அதற்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, பதிலடி கொடுத்தார்கள். அந்த பதிலடியினுடைய விளைவு காட்சிகளை தான் நம்ம இதில் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 7 ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இன்றைக்கு சனாவுல இருந்து ஹூதிகளுடைய யமன் தலைநகரத்திலிருந்து ஏவப்பட்டதாக இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சியில் நீங்க பார்க்க முடியும். மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல்களை இது எதை நோக்கி ஏவி இருக்கிறாங்கன்னு கேட்டா அமெரிக்காவினுடைய கப்பலை நோக்கிய செங்கடலில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஐசன் ஹோவர் என்கிற அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலை நோக்கித்தான் இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஏவுகணை தாக்குதலால் என்ன சேதம் வந்திருக்கிறது என்பதை இதுவரைக்கும் ஹூதிகள் சொல்லவும் இல்லை. தாங்கள் தாக்கப்பட்டோமா அல்லது அதை தடுத்து விட்டோமா என்பதையும் இதுவரைக்கும் அமெரிக்கா அறிவிக்கவும் இல்லை. இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் கப்பல்கள் மீது, போக்குவரத்து கப்பல்கள் மீதும் அவர்கள் சில தாக்குதல்களை நடத்தி இருப்பதான செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகளை தான் நீங்க இதிலிருந்து பார்க்குறீங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு அவங்க செய்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே அவர்கள் கைப்பற்றியதை போன்று இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய விஷுவல்ஸை தான் பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினமும் அவர்கள் 30 மில்லியன் US டாலர்கள் பெறுமதியான ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ட்ரோன் 15 மீட்டர் உயரமானது, நம்மளை விட பெருசது.
அப்படி பெரிய விமானம், ஆளில்லா விமானம். அந்த விமானம் கிட்டத்தட்ட 30 மில்லியன் US டாலர்கள், இலங்கை பணத்துக்கு 900 கோடிகள் பெறுமதியான ஒரு விமானம். அதை இன்றைக்கு ஹூதிகள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள், ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள், கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்கிற ஒரு பெரிய பட்டியலே வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இங்க நீங்க பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னா இது ட்ரோன் மூலமாக நடத்தப்படுகிற ஒரு தாக்குதலுடைய காட்சிகள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இந்த இடத்துல நிற்கக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்க முடியும். இதை அல் ஜசீராவினுடைய தளத்தில் நீங்க தெளிவா போய் பார்க்க முடியும். இதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 பேர் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இன்னும் சில தாக்குதல்களுடைய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இங்க பார்த்தோம்னு சொன்னா மெர்காவா டேங்குகள் மீது நிறைய தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை நான் பின்னாடி சொல்றேன். இந்த வீடியோக்களை மொத்தமாக நமக்கு இங்கே ஒளிபரப்ப முடியாது, அந்த அளவுக்கு உண்டான பயங்கரமான எதிர் தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள். ஸ்னைப்பர் அட்டாக் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது தனி மனிதர்களை ராணுவத்தை குறிவைத்தும் அவர்கள் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இறுதியாக இப்படி ஒரு வீடியோ இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவை நீங்க பார்க்கலாம். ரஃபா எப்படி இருக்கிறது 2024 மே மாதம் 18ஆம் தேதியும் மே மாதம் 24ஆம் தேதியும் எப்படி, 18ஆம் தேதி இது, 24ஆம் தேதி இது, பாருங்க எப்படி இருந்த இடம் எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அழகான ஒரு ட்ரோன் ஷாட்டாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதை நம்ம நீங்க பார்க்குற மாதிரி அப்படி முன்னாடியே இணைச்சு விடுவோம். இங்க பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் எல்லாம் அப்படியே பாருங்க, அதுக்கு பிறகு எப்படி இருந்திருக்கிறது என்கிற காட்சியில் அழிக்கப்பட்டிருக்குங்கிறது துல்லியமாக அவர்கள் வெளியிட்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலேயே நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டியது காசா மக்களுக்காக மட்டுமல்ல, இந்த அல் ஜசீராவினுடைய சேவைகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இப்படியான ஒரு தியாகம், எவ்வளவு அவங்கள்ட்ட பணம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் முழுவதுமாக உயிரை பணயம் வைத்து அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய பத்திரிகையாளர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய அநியாயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்றைக்கு இன்னொரு வீடியோவை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அதாவது காசாவில் அமெரிக்கா அமைத்த மிதக்கும் துறைமுகம் இருக்குதா இல்லையா, அந்த துறைமுகம் எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது, காற்றால் 12 நாளுக்குள்ள அது டிஸ்ட்ராய் ஆகி இருக்குது, அது எப்படி ஆகியிருக்குன்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவெல்லாம் அவங்க ரகசியமாக படம் பிடித்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த ஏரியாவில் எல்லாம் நிறைய ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அதை அவங்க எடுத்து இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்து இந்த செய்திகளை எல்லாம் லைவாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய போதுமானவன் என்கிற பிரார்த்தனைகளோடு காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியில் அவர்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் அவர்களுக்கு ஆதரவானவர்களுக்கும் எதிராக குனூத்துன் நாசிலாவை தொடர்ந்து ஓதி வர மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு புனிதமிக்க ஹஜ் பெருநாள் வருகிற காரணத்தினால் ஹஜ் பெருநாளிலே நபி வழி அடிப்படையில் குர்பானி பிராணிகளை பலி கொடுக்க விரும்புகிற சகோதரர்கள் தொடர்பு கொள்ள முடியும். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய குர்பானி பங்குகளை ஒதுக்கிக் கொள்ள முடியும். ஒரு பங்கு 37,000 ரூபாய் இலங்கை பணம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு உதவ விரும்புகிற சகோதரர்களும் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற அத்தனை பேரும் முயற்சி செய்வோமாக என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.